ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு பொங்கல் பொருள் வாங்க போகிறோம். எல்லாரும் வந்துட்டு தை 1 தான் வந்து சூரிய பொங்கல் வைப்பாங்க. நாங்கள் தை 2 வைக்க போகிறோம். ஏன்னா இவங்க வீட்டில் வந்து எப்போவுமே வந்து மாடு இருக்கும். அதனால மாட்டு பொங்கல் தான் வைப்பாங்க. அதுதான் வழக்கமாமா. நாங்கள் வந்து சூரிய பொங்கல் வந்து தை 1 தான் வைப்போம். சரி, இவங்க வந்து ஆசைப்படியே வந்துட்டு சரி தை 2 வைப்போம். மாடு தான் இப்போ இல்லை, மாட்டு பொங்கலாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தை 2 பொங்கல் வைக்க போகிறோம். இப்போ என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு வேணுங்கிற பொருள் வாங்க பார்க்கலாம். இப்போ பழக்கடைக்கு வந்துட்டோங்க. பழக்கடையில் வந்துட்டு பார்த்தோம்னா பழம் வந்துட்டு பூவாழை, அப்புறம் ரஸ்தாளி, அப்புறமேட்டு மந்தவள பழம், நிறைய பழங்கள் இருந்தது. இருந்தாலும் பழத்தோட ரேட்லாம் வந்துட்டு பார்க்கும்போது நார்மல் டேஸை விட ஃபெஸ்டிவல் டேங்கிறதுனால கொஞ்சம் பழத்தோட ரேட்லாம் அதிகமாகவே இருந்தது. அதில் ஒரு சீப்பு பழம் எடுத்து விலை கேட்டும்போது மொத்தமாக 65 ரூபா சொன்னாங்க. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால நம்ம இந்த பழமே வாங்கிட்டோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா கலர் பொடி வந்துட்டு கோலம் போட்டு கோலத்துக்கு கலர்லாம் கொடுக்கறதுக்காக வந்துட்டு கலர் பொடி வாங்க வந்தோம். சங்கீதா வந்துட்டு ஒரு பானை மாதிரி வச்சு அந்த மாதிரி ஒரு டிசைனில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 4-5 கலர், குறைஞ்சது ஒரு 5 கலர் 6 கலராவது வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டுங்க கடைசியாக கரும்பு வாங்க போயிட்டோம். இந்த சங்கீதா மஞ்சள் கொத்து எப்படி? ஒரு கொத்து தான் வேணும். ஒரு கொத்து தான்க்கா. கரும்பு ஜோடி எப்படிங்கக்கா? 120 நாக்கா 70-80க்கு அதெல்லாம் நீங்கள் இப்போ சொன்ன பழசுன்னு சொல்லுவீங்க. 70-80 எங்க காட்டுங்க. சாப்பிட்றதுக்குலாம் இல்லை, நிற்க வைக்கிற கரும்புல காட்டுங்க. சரி, என்ன விலையில தான் 20 கம்மியாக இல்லையா? 120 கம்மியாக இல்லையா? அக்கா 100 ரூபா போட்டுங்க, ஒரு ஜோடி கொடுங்க. சரி சங்கீதா, உனக்கு கரும்பு பார்த்து எடு. இது எடுத்துக்கலாமா? ஓகேவா? சரி சரி பிள்ளை. மஞ்சள் கொத்த எதுப்பா? இல்லைப்பா, பொங்க வைக்கிறதுக்கு. மண்ணெல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன் நாளைக்கு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் நான். கரும்புக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு கிளம்பலாங்கும் போதுங்க நம்ம வண்டியில் பெரிய வண்டியில் வந்துருந்ததுனால சங்கீதா வந்துட்டு கரும்பு பின்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு முன்னாடி என்னோடய தோளில் கொஞ்சம் போட்டுட்டு வண்டியில் நம்ம கிளம்புனோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்காக ட்ரைவ் பண்ணுறதா தான் இருந்தது. சங்கீதா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோலம் போடும்போது நான் வந்துட்டு கரெக்டாக நீட்டாக வரும்னு எதிர்பார்க்கல. அவங்க புள்ளிலாம் வச்சு வரும்போது கோலம் எப்படி வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு ஒரு பாதி கோலம் போடும்போது கோலம் நீட்டாகவே வந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்க்கும்போது கலர் கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. கலர் கொடுக்க போகிறாங்களா? அது ஏற்கனவே கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கலரை வச்சுட்டு கலர்லாம் கொடுத்தாங்க. கலர் கொடுத்துட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது செம்ம சூப்பராகவே இருந்ததுங்க. எனக்கு பிடிச்சிருந்தது கோலம். உங்களுக்கு கோலம் எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு பேக் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது முன்னாடி இருந்து பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு பானை பொங்கல் பொங்குற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இருப்பா, என்னன்னு சொல்கிறேன். அப்பா எங்களுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சிங்க கரும்பெல்லாம் நட்டு வச்சுருந்தாருங்க. அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரப்பா. பாப்பா வந்துட்டு எப்போவுமே எங்களுக்கு கொஞ்சம் ராசிங்கிறதுனால பாப்பா பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கை வழியாக அடுப்பு பற்ற வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும்.
பொங்கல் வந்துட்டுங்க நல்லபடியாக கிழக்க பார்த்து பொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கிழக்க பார்த்து பொங்குனதும் அது நிறைய இது சொல்லுவாங்க இல்லைங்களா, கிழக்க பார்த்து பொங்குனா நல்லது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம வச்ச பொங்கலும் நல்லா கிழக்க பார்த்து பொங்குச்சுங்க. கிழக்க பார்த்து பொங்குனதும் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு பொங்கல் வந்துட்டு சங்கீதா ஒரு கிண்டு நல்லா கிண்டுனாங்க. கிண்டிட்டு வெல்லம் போடுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வெல்லம் போட்டால் தான் நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வெல்லம் போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால வெல்லம் போட்டு அப்புறம் கிண்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னும் முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் அவங்க போட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான பொங்கலுக்கான ஃபுல் ப்ராசஸும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகுது அப்படின்னோடனே அப்பா வந்துட்டு பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. வாழை ஆல்ரெடி போட்டாருங்க. போட்டதுக்கப்புறமேட்டு வாழைப்பழம், தேங்காய், அப்புறமேட்டு ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாருங்க. எடுத்து வச்சுட்டு அப்பா வந்துட்டு ஆல்ரெடி மஞ்சளில் வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாருங்க. பிள்ளையார் எடுத்துகிட்டு கரும்பு பக்கத்தில் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு நடுவில் நம்ம அண்ணனோட பசங்க ஸ்ரீநேஷ், ரிஷ்வந்த்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் பூஜைக்கெல்லாம் வந்துட்டு பொருள் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்க பூஜை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பூஜை முடிஞ்சு தீர்த்தெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு அப்பா வந்துட்டு பொங்கல்லாம் வந்துட்டு தம்பிக்கு, அப்புறமேட்டு சங்கீதா, பாப்பா எனக்கெல்லாம் கொடுத்தாருங்க. எப்படா பொங்கல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிட்டோங்க. ஹாப்பி பர்த்டே வினோ. உனக்கு தான் ஹாப்பி பர்த்டே, எனக்கு உங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டேவே. சரி, ஓகே. கேகே ஃபேமிலியின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்.